जहर का पैसा था ना हमको। कौन देगा कितना कह रहे थे? एक लाख जेब में कोई नहीं देगा। 2 ही किलेगा। 2 रहता है। நாகப்பாம்போட தலையிலிருந்து கருப்பு நிறத்துல ஏதோ ஒண்ணு வெளியெடுக்கிறாங்களே, இது உண்மைதானான்னு நிறைய பேர் எனக்கு அனுப்பி கேட்டிருந்தீங்க. இந்த காணொலி நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கப்படல, வட இந்தியாவில் எங்கேயாவது எடுக்கப்பட்டதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியா முழுவதுமே இந்த மோசமான ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. நான் முன்னாடியே நிறைய காணொலிகள்ல சொல்லியிருப்பேன், பாம்புகளுக்கு நஞ்சு இருக்கிறது அதோட இரைய வேட்டையாடி அதை சாப்பிட்டு செரிமானம் பண்றதுக்காக தான். நாகப்பாம்புகள் தன்னோட நஞ்சை ரொம்ப நாள் பயன்படுத்தாமே வச்சிருந்ததுன்னா அதோட வயசான காலத்துல இந்த மாதிரி நாகமணி கல்லா மாறிடும்னு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நஞ்சு இல்லாத பாம்புகள் தன்னோட இரையை பிடிக்கிறதுக்காக வெவ்வேறு வகையான வேட்டையாடும் யுக்திகளை பயன்படுத்தும். தன்னோட வேகத்தினால இரைய வேகமா போய் துரத்தி வேட்டையாடி சாப்பிடுறது, தன்னோட பற்கள்னால இரைய கடிச்சு அதை காயப்படுத்தி உயிரிழக்க வச்சு சாப்பிடுறது, தன்னோட உடம்பால இரைய சுருட்டி அதை உயிரிழக்க வச்சு விழுங்குறது, இந்த மாதிரி பல வகையான யுக்திகளை பயன்படுத்தும். நஞ்சுள்ள பாம்புகளுக்கு அதோட நஞ்சு தான் பெரிய பலமே. நஞ்சுள்ள பற்களால தன்னோட இரைய தாக்கி அதை உயிரிழக்க வச்சு அதை சாப்பிட்டு அதை செரிமானம் பண்றதுக்கும் அந்த நஞ்சு பயன்படுது. இப்படி இருக்கிறப்ப நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாம்புனால அதோட நஞ்சை பயன்படுத்தாம எப்படி வயசான காலம் வரைக்கும் உயிர் வாழ முடியும்? இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நாகப்பாம்புகள் அதோட வயசான காலம் வரைக்கும் அந்த நஞ்சை சேர்த்து வச்சு அது நாகமணி கல்லா உருவாக்குதுன்றது ஒரு கட்டுக்கதை மட்டும்தான். நஞ்சுள்ள பாம்புகள்னால தன்னோட இரையை பிடிக்கிறதுக்காக நஞ்சை பயன்படுத்தாம உயிர் வாழவே முடியாது. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த காணொலியில இந்த நாகப்பாம்போட தலையில இருந்து இவங்க கருப்பு நிறத்துல எடுக்கிறது என்னன்னு. இந்த மாதிரி நாகமணி கல்லுன்றது உண்மையிலே இருக்குன்னு மக்களை ஏமாத்தி விற்கிறதுக்காக இவங்க செய்யற பொய்யான வேலை தான் இது. இதுக்காக இவங்க பாம்புகளை பிடிச்சி அதை கொடுமைப்படுத்தி அதோட தலையில உள்ள தோலை வெட்டி இந்த கருப்பு நிறத்துல ஏதோ ஒரு உபகரணத்தை எடுத்து அதோட தலைக்குள்ள வச்சு அதோட நாகமணி எடுக்கிற மாதிரியே எடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பாம்புகள் அனைத்துமே வன உயிரின பாதுகாப்பு சட்டத்திற்கு கீழே வரக்கூடிய பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள். இந்த மாதிரி செய்யறது வன சட்டப்படி குற்றம், தண்டனைக்குட்பட்ட செயலாகும். இந்த மாதிரி சில பேர் தன்னோட சுயநலத்துக்காகவும் காசுக்காகவும் மக்களை ஏமாத்தி உயிரினங்களை கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி தவறான செயல்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செயல்களை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை வனத்துறைக்கு தகவல் கொடுங்க, அவங்க சட்டப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப எல்லாம் புதுசா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலியமாவும் பொய்யான காணொலிகளை உருவாக்கி இந்த மாதிரி நாகமணி கல் இருக்குன்னு எல்லாரையும் ஏமாத்துறாங்க. யாரும் நம்பாதீங்க. இது போன்ற மூட நம்பிக்கைகளை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.